ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாக்ரி ஆப்பில் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம வந்து எஃபெக்டிவாக ஜாப் எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட கேரியரில் வந்து இந்த நாக்ரி ஆப்பு, அதுக்கப்புறம் இந்த லிங்க்டின் ஆப்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. முக்கியமாக இந்த நாக்ரி ஆப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஒழுங்காக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வரும். அதே மாதிரி ஹச்ஆர் கிட்டேருந்து நிறையா கால்ஸ் வரும். சரியா? ஸோ என்னோட இமெயிலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேகன்சி வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேகன்சிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாக்ரி ஆப்பில் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள் ஏப்ரல் 11 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் 10, அப்புறம் ஏப்ரல் 9 இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து சீனியர் மேனேஜர் ரோட்டரி எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அப்ளை நவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மெயில் எதுக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் எதுக்காக எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, என்னோட கீவேர்ட்ஸ் வந்து அவங்களோட கீவேர்ட்ஸ் கூட மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஹச்ஆர் வந்து சர்ச் பண்ணும்போது மேட்ச் ஆயிருக்கு. அதனால அவங்களோட இன்வைட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அப்படின்னு. ரோட்டரி, டிசைன் இன்ஜினியரிங், ரொட்டேட்டிஙங் எக்யூப்மெண்ட், டீட்டெயில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கீவேர்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த வேகன்சி வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 2 ஆப் இருக்குது. ஒன்று வந்து நாக்ரி அப்படின்னு இருக்கும், naukri.com அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப் வந்து நாக்ரி கல்ஃப்னு இருக்கும். இந்த 2 ஆப்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஆப்புமே வந்து சேமாக தான் இருக்கும். நான் வந்து இந்த ஹெச்ஆர்ஸ்கிட்டலாம் பேசின வரைக்கும் அவங்க வந்து எப்படி ஆள் எடுக்கிறாங்க, அதாவது இந்த நாக்ரி ஆப்பில் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரோல் போடுவாங்க. என்ன ரோலுக்கு அவங்களுக்கு ஆள் தேவையோ அந்த ரோல் போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு வந்து ஆள் வேணுமோ அதை போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கீவேர்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஜாப்லேயும் வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து அந்த கீவேர்ட்ஸை போடுவாங்க. அந்த ஜாப்க்கு தேவையான கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைல் வந்து பர்ஃபெக்டாக இருந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது டாப்பில் வந்து ஷோ பண்ணும். அப்படி டாப்பில் ஷோ பண்ணும்போது ஹச்ஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வைட் கொடுப்பாங்க. நமக்கு இன்வைட் கொடுக்கும்போது அது வந்து நம்ம மெயிலுக்கு வரும், அல்லது டைரெக்டாக நமக்கு கால் பண்ணுவாங்க. இந்த 2மே கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருந்து அப்படின்னா. ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து எப்படி கரெக்டாக பில்ட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மொபைலை வச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்து அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மொபைலில் பண்ணுறதா நமக்கு ஈஸி. நம்ம எங்கே போனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ டைம்ஸ் எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஜாப் கிடச்சிரும். ஸோ நாக்ரி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நேம் கேட்கும். ஸோ ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறமா மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, அப்புறமா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரிஜிஸ்டர்னு கொடுங்க. நம்மளோட நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக, ஃப்ரெஷராக அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் சிட்டி வந்து கேட்குது. நம்ம வந்து கரண்ட் சிட்டி சென்னை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறமா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு இந்த ஆப்பில் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராகவே க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அல்லது ஹெச்ஆர் கிட்ட வந்து கால் வரும். ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் கீவேர்ட்ஸ் கொடுக்கும்போது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது வந்து சேம் தான். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது ஜாவா டெவலப்பராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் ஜாப் டைட்டில் வந்து நான் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய மெக்கானிக்கல் டெக்னீஷியன்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்குறேன். கம்பெனி நேம் வந்து நான் முன்னாடி வந்து ஹுண்டாய் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஹுண்டாய் கம்பெனி வந்து இதில் வந்து கொடுக்குறேன்.
அதுக்கப்புறமா ஒர்க் டூரேஷன், எவ்வளோ நாள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா இதில் வந்து நான் ஒரு 1 இயர் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை வந்து கொடுங்க. ப்ரெசன்ட் கொடுத்துருக்கேன். கரண்ட் சேலரி வந்து பெர் இயர் வந்து ஒரு 10 LPA நம்ம வந்து போட்டுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் டைப் நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கனால நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கேஸ்ன்னு கொடுத்துட்டோம். நோட்டீஸ் பீரியட் வந்து நீங்கள் 15 days ஆர் லெஸ்ன்னு கொடுத்துங்க. அப்போ தான் நிறையா ஹெச்ஆர் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 22% தான் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாக்கி இது வந்து 100% காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்துங்க. நான் வந்து இதில் கொடுக்கல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வேறு அக்கௌண்ட் இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து வைங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபுல் நேம் கொடுத்துருந்தோம். அப்புறம் ப்ரொஃபைல் ஹெட்டிங் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஜாப் அப்படின்னு போட்டு போடுங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு அந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங் கொடுக்குறேன். இந்த ஹெட்டிங்கில் நம்ம சில கீவேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ், அப்புறமா ஷட்டவுன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ எலக்ட்ரிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டிங் வந்து கொடுங்க. நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம். அப்புறம் ப்ரொஃபைல் சம்மரி நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு ரெஸ்யூமில் வந்து கொடுத்துருப்பீங்க ப்ரொஃபைல் சம்மரி, அதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஆனால் கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி பாருங்கள். சாம்பிளுக்கு நான் வந்து இதில் வந்து சில இது கொடுக்குறேன். மென்ஷன் பண்ணியிருக்கல இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. உங்கள் ரெஸ்யூமில் இருக்கும், நம்ம ஆல்ரெடி ரெஸ்யூமில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும் போதும். ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் லைக் டர்பைன், கம்ப்ரெசர், பம்ப் இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் ஷட்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங், அப்புறம் ஓவர்ஹோலிங், இது எல்லாமே இதில் வர மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு 1000 வேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வர மாதிரி போடுங்க. நான் சாம்பிளுக்குங்கிறனால இவ்வளோ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில். ஸோ பர்சனல் டீட்டெயில் வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் இருக்கனால ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த கீ ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்ன கீவேர்ட்ஸ்லாம் போடுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொஃபைல் வந்து ஹெச்ஆருக்கு காமிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ரஸர், அப்புறமா சென்ட்ரிபிகல் பம்ப், டர்பைன்ஸ், அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்கில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸை வந்து போடுங்க. அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ், ஓவர்ஹாலிங், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 18 ஸ்கில்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பிளுக்காக. அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதோ இல்லைனா இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடி ஸ்கில்ஸ் வந்து எதாவது என்ன ஆட் பண்ணுங்க. ஏதாவது சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கிரேட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கிரேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனில் வந்து 10th 12th இருந்தனாலும் நீங்கள் வந்து ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இப்போ இதில் வந்து கிளாஸ் 12 இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாஸ் 10 எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸு, அதில் வந்து மெயில், அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. அப்புறம் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. லாங்குவேஜில் வந்து ஏன்னா நம்ம வந்து அப்ராட்லலாம் ஒர்க் பண்ணுறதுனால இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால் அதெல்லாம் கொடுத்து வைங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பர்ட் கொடுக்குறேன். நீங்கள் பிகினராக இருந்தேன்னா பிகினர் கொடுங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுவோம், அதனால் எக்ஸ்பர்ட் கொடுங்க. அப்புறம் இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு வேறு லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி, தமிழ் எதனா ஆட் பண்ணணும்னா ஆட் கொடுத்து அகைன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பேச மட்டும் தெரியும்னா ஸ்பீக்கிங் மட்டும் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரியர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கு. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ரிஃபர் ஜாப் ரோல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுங்க. ஃபஸ்ட் வந்து மெயினாக வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃபோர்மன் கொடுக்கலாம். அப்புறமா மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ப்ரிஃபர் சிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ராடில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறமா சவுதி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10 பிளேஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷனாக இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் ஆனுவல் சேலரி வந்து நான் இதில் வந்து ஒரு 10 lakh போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அது வந்து இருக்கோ அதை பொறுத்து போடுங்க. அப்புறமா ஜாப் டைப் வந்து பர்மனெண்ட் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பும் ஃபுல் டைம் கொடுங்க. அப்புறம் ப்ரிஃபர் ஷிஃப்ட் வந்து ஃப்ளெக்சிபிள்னு கொடுங்க. டே இருந்தாலும் பார்ப்போம், நைட் இருந்தாலும் பார்ப்போம், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. இதில் வந்து 70% இருக்குது. இதை வந்து 100% வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து ஹெச்ஆருக்கு வந்து டாப்பில் காமிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை இமெயில். இந்த இமெயில் வந்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணல, ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறமா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சாம்பிள் காமிக்கிறனால இதெல்லாம் பண்ணல. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணோன்னா இதில் வந்து 100% காமிக்கும். அதோட உங்கள் ப்ரொஃபைல் வந்து முடிஞ்சுது. இப்போ ஹெச்ஆர் வந்து ஆள் எடுக்கிறாங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் வந்து ஃபில்டர் பண்ணும்போது அதில் வந்து காமிக்கும் 3 days ஆக்டிவ், 5 days ஆக்டிவ், இந்த மாதிரி காமிக்கும். அப்போ அவங்க ஃபில்டரில் வந்து மினிமம் இல்லை மேக்ஸிமம் வந்து 5 days ஆக்டிவாக இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 days லாஸ்ட் 5 days யாரெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் காமிக்கும். அதுக்காக நீங்கள் வந்து டெய்லியும் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதில் வந்து எதையாவது வந்து டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணணும். சும்மாவாவது எதையாவது ஒன்று டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணால் தான் இது வந்து ஆக்டிவ்னு காமிக்கும். அப்படி ஆக்டிவ்னு காமிக்கும்போது ஹெச்ஆர் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால டெய்லியும் அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் வந்து இங்கே நிறைய வரும். பார்த்தீங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாப் வந்து டெய்லியும் தேடணும், நமக்கு வந்து ஏதாவது வேகன்சி வந்திருக்கா பார்க்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து கத்தார்னு போடுவோம். சர்ச் ஜாப்ஸ்னு கொடுத்தா நான் பாருங்கள் காமிக்குது. ஸோ மெக்கானிக்கல் டெக்னீஷியன்ஸ் காமிக்குது. அதே மாதிரி எப்போ இவங்க போஸ்ட் பண்ணாங்க காமிக்குது. இது வந்து 23 நாளுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணது. ஸோ இதுக்கெலாம் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் வந்து நமக்கு ரிப்ளை வராது. ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்குள்ள வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மெக்கானிக்கல் டெக்னீஷியனு 12 வேக்கன்சி வந்து அவங்களுக்கு தேவை. என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ ப்ராஜெக்ட் டைப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இதில் வந்து அப்ளை நான் இருக்கும், அதை கொடுத்து அப்ளை பண்ணால்
சில ஜாபில் வந்து இதில் வந்து மெயில் ஐடி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் அப்ளை நவுன்னு இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீசெண்டாக போட்ட வேகன்சி தான் வேணும் அப்படின்னா இதில் ஃபில்டரில் போயிட்டு ஃப்ரெஷ்னஸ் இதை கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 15 டேஸில் போட்ட வேகன்சி எல்லாம் வரும். நான் லொக்கேஷன் வந்து கத்தார்னு மென்ஷன் பண்ணனால கத்தாரில் உள்ள வேகன்சி மட்டும் வந்திருக்கு. நீங்கள் அந்த லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனில் கத்தார், துபாய் இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் உங்களுக்கு வந்து போக பிடிச்சிருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து வரும். இப்போ பாருங்கள், HVAC டெக்னீஷியனுக்கு கத்தாருக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஜாப் எப்படி தேடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி லிங்க்டின் ஆப்பும் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.